வணக்கம் காய். ஸோ வந்துட்டு நானும் என் தம்பி வந்துட்டு கேளுக்கு கொஞ்சம் என்னது என் தம்பிக்கு லீவு. ஸோ நானும் சேம் லீவில் ஒரு மாதம் சேம் லீவு. ஸோ கேளுக்கு போகலான்ட்ருக்கோம். ஸோ வந்துட்டு பேக் பண்ணுறதுக்கு பேக் எடுத்தாச்சு. ஸோ இதுதான் என் பேக்கு. ஸோ என் தம்பி தரல என்ன பேக் பை பண்ணி மேபி இந்த பேக் பாய்க்கு வாய்ப்பு இருக்கு. அது அவன் வந்து சாரி பண்ணிக்கிட்டான். ஸோ அப்படியே வந்துட்டு ஒரு ரூம் டூ போயிடுமா. ஸோ இது வந்துட்டு எங்கள் அப்பா ரூம் காய்ஸ், என் ரூம் பக்கத்தில். ஸோ வழக்க போல் கட்டில், அப்புறம் இதை சட்டை வைக்க அலமாரி, அப்புறம் இங்கே துணி மாட்டுறாங்க அலமாரி. ஸோ அவ்வளோதான், ஒன்றும் இல்லை. இங்கே வந்துட்டு ஜன்னல் காய்ஸ், ஜன்னல் இப்படி போட்டிருக்கோம், கொசு வாழை மாதிரி இருக்கும். ஸோ ராத்திரி நேரத்தில் ஃபுல்லாக திறந்து வச்சு படுக்கலாம். ஒரு ஏதாச்சும் பூனைகள்னா உள்ளே பூராதே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம இப்போதைக்கு லைட்டாக தந்துக்குவோம். ஓகே, கொஞ்சம் ஃபேன் தட்டிக்கிறேன். ஃபேன் தட்டுனா ஸோ இங்கே ஃபேன் இருக்குது கைஸ். ஃபேன் தட்டுனா இந்த அளவுக்கு வந்துட்டு எனக்கு பேச கேட்கும் தெரியல, பிரச்சனை இல்லை. அவ்வளோதான் கைஸ். இந்த இடத்துல வந்துட்டு காலையில் சன்செட்டு இல்லை, சன்செட்டா இங்கிட்டு சன்செட் ஆகாது, இங்கே சன்ரைஸ் ஆகும். இங்கிட்டு வந்துட்டு சன்செட்டு கைஸ். இங்கேருந்து காலையில் வீட்டு மணிக்கே அடிக்கும், ஜோக்காக இருக்கும் பார்க்க. ஆனால் இங்கே சன்ரைஸ் ஆகுறது வந்துட்டு நல்லாயிருக்கும். ஐஜியில் வந்துட்டு போட்டிருப்பேன் சன்செட்லாம். ஸோ ஸ்டோரியில் போட்டிருப்பேன். ஸோ இப்போ நம்ம வந்துட்டு பேக் பண்ண ஆரம்பிச்சிடுவோம். ஸோ நாங்கள் கேளுக்கு எங்கே போகிறோம்னா வங்ஸா மாஜு போகிறோம் கைஸ், சொந்தக்காரங்க வீட்டுக்கு. சொந்தக்காரங்க அண்ணன் இருக்கார். ஸோ அங்கே தான் போகிறோம். ஸோ நான் வந்துட்டு எனக்கு இன்னும் 2 வாரம் லீவ் இருக்குது. ஸோ நான் 2 வாரம் அங்கே இருப்பேன். அப்படி இல்லைனா ஒரு வாரத்தை வந்துடுவேன், இல்லைனா 1.5 வாரம் இருப்பேன். என் தம்பி 1 வாரம் இருப்பான், அப்புறம் அவனும் வந்துடுவான். அவனுக்கு ஸ்கூல் இருக்குது கைஸ். ஸோ வந்துட்டு பேக் பண்ண ஆரம்பிச்சோம். என் துணிலாம் எங்கே இருந்தில்ல. ஓகே, இங்கே வச்சேன்னா ஓகே. இதெல்லாம் வந்துட்டு என் துணி கைஸ். ஆனால் இதெல்லாம் காலேஜ் சட்டை நினைக்கிறேன். கொஞ்சம் இருங்க, இது 2ல் ஏதாச்சும் ஒன்று காலேஜ் சட்டை இருக்கும். தசீலாப்னா அவன் இந்த பேக் எடுக்க மாட்டான், 50 ரூபா இருக்குது. அவன் இந்த பேக்கு குறி வச்சுக்கிட்டு இருந்தான். ஸோ இது என் பேக் நான் கொடுக்க மாட்டேன், காலேஜுக்கு நான் இந்த பேக்கை தான் எடுத்துருப்பேன். ஓ, இதில் வந்துட்டு ஃபுல்லாக காலேஜ் அப்போனா இதில் இருக்குன்னு நினைக்கிறேன். இல்லையே பூச்சி கைஸ், என் சட்டை நான் காணும். ஸோ கொஞ்சம் இருங்க. ஸோ என் ட்ரோ ஃபுல்லாக ஓப்பன் பண்ணிக்கோமே. ஸோ இதான் கைஸ் என் ட்ரோ. ஸோ கொஞ்சம் இதாக தான் இருக்கும், அதெல்லாம் கண்டுக்காதீங்க. ஸோ வந்து ஃபுல்லாக கன்ஃபார்ம் பண்ணி அப்புறம் நாளைக்கு போடுறதுக்கு அவுட்ஃபிட் வேறு வேணும். கொஞ்சம் இருங்க. நாளைக்கு வந்துட்டு ஜீன்ஸு அப்புறம் இந்த சுலா சட்டை கூட எடுத்துகிட்டு போனோம் கைஸ். ஸோ பெல்ட்டு எடுத்துகிட்டு போனோம். சட்டை வந்துட்டு இந்த சட்டை. ஸோ இந்த சட்டை நாளைக்கு அவுட்ஃபிட் கைஸ். ஸோ இது 2 எடுத்து தனியாக வச்சுக்குவோம். ஸோ அதுக்கப்புறம் இந்த சட்டை பார்த்தே நடந்தில்ல. அதுக்கப்புறம் கோயிலுக்கு எங்கேனாச்சும் போனால் மகளிர் சட்டை கைஸ். சொப்பில் வாங்கினேன், ஜோக்காக இருக்குது. ஸோ கோயிலுக்கு இல்லைன்னா திருவிழா போட்டு போனீங்கன்னா ஊரே உங்களை தான் பார்க்கும், அந்த மாதிரி இருக்கும் சட்டை. கொஞ்சம் இருங்க, இந்த பேக் டிஸ்டர்ப் பண்ணிச்சாருக்கு ஜி பொட்டிக்கு வச்சுருக்கோம். ஓகே கைஸ், நம்ம சட்டை எடுக்க ஆரம்பித்தோம். இந்த சட்டை அப்புறம் மடிச்சு எல்லாம் வைக்கணும். இது நீட்டு கை சட்டை. அப்புறம் இது மிரட்டிக்கா சட்டை கைஸ். நான் இதுவும் ஷாப்பில் தான் வாங்கினேன். மிரட்டிக்கா சட்டை ஜோக்கா இருந்துச்சு பார்க்க சொல்லிட்டு வாங்கினேன். என்ன பிரச்சனைனா இது செம்லாம் லீமோ ப்ளூ செம்லானோட கைஸ். அதுக்கப்புறம் இந்த சட்டை எடுத்துகிட்டு போவோமா, எதுக்கு எடுத்துகிட்டு போவோம். ஸோ 2 வாரம் தங்குறேன்னா என்னன்னு கதைன்னு தெரில, ஆனால் 1 வாரம் தங்குறேன். ஸோ ஒரு வாரத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம சட்டை எடுத்துக்குவோம். அதுக்கப்புறம் வந்துட்டு துவச்சி பார்த்துக்கலாம். இது வந்துட்டு இதுவும் நீட்டு கை சட்டை, இது எடுத்துருப்போம். இது வந்துட்டு ஸ்கூல் சட்டை கைஸ். இதுவும் 6 சட்டை, ஆனால் இன்னும் வரைக்கும் பார்த்தோம். ஸோ இது நீட்டு கை சட்டை. இது வந்துட்டு 5 சட்டை கைஸ், இன்னும் எனக்கு பார்த்தோம். ஸோ இதுவும் எடுத்துருப்போம். ஸோ ட்ராவை கோசமாக வச்சு சாத்திடுவோம், ஒழுங்காக சாத்திடுவோம். அதுக்கப்புறம் நம்ம சுலார் எடுக்கணும். சுலாரை பார்த்தீங்கன்னா என்கிட்ட அவ்வளோ சுலார் இல்லை, கட்டைக்கா சுலார் கைஸ். அப்புறம் இந்த கட்டை ஜீன்ஸ் வேறு எடுத்துகிட்டு போகணும். இது துவைக்கிட்டா அப்படியே எடுத்து போடான்னு பரவாயில்ல, நம்ம அப்படியே எடுத்துகிட்டு போயிடும். அதுக்கப்புறம் இன்றைக்கி
சுழலில் கொஞ்சம் எடுக்கணும். கொஞ்சம் இந்த பக்கம் இருந்திருக்கேன், ஃபேனு அடிக்குது, இப்போ நான் பேசுறதுலாம் கேட்காது. ஸோ கேலுக்கு வந்துட்டு சும்மா லீவு தம்பிக்கு. ஸோ சும்மா அப்படி போகிறோம். அந்த புதுசாக ஒரு என்னது இது கட்டியிருக்கானுங்களே ஷாப்பிங் மால், எம்பத்தி எத்தனை மாதிரி, அதை பற்றி சரியாக தெரியல கேஷ். நான் அப்புறம் டீட்டெயிலாக சொல்கிறேன். ஸோ அதுக்கு போனால் போவோம். என் தம்பி சொன்னால் அதுக்கு போகணும், பார்ப்போம். ஸோ நம்மளுக்கு தேவையான சட்டம் எடுத்துக்குவோம். ஸோ இதெல்லாம் கீழே போடுறேன்னு நினச்சிக்காதீங்க, தப்பாக நினச்சிக்காதீங்க. திருப்பி எடுத்து மேலே வச்சலாம். இந்த சட்டை சுழாரு தாங்க என்கிட்ட இப்போதைக்கு 3 சுழாரு இருக்குது, 4 சுழாரு. இதுவும் என் தம்பி பங்குக்கு வந்துடுவான். ஸோ 5 சுழார் இருக்குது. இது யாரோட சட்டை? என் சட்டையா? ஓகே, கெஃபே ரேஷா கேஷ். இந்த சட்டை ரொம்ப நாளாக என் கூட இருக்குது பாருங்க. இந்த சட்டையில் இது ஒரு பிரச்சனையா, மின்னுக்கு ஒரு பிரச்சனையா? பின்னாடி கேஷ், பின்னாடி என்ன தெரியுமா பிரச்சனை? இந்த கரை கேஷ். என்ன கரைன்னு தெரில, எப்போப்பட்ட கரைன்னு தெரில, போய் தலைய மாட்டேங்குது. நைட்டு போடுறதுக்கு நம்ம எடுத்து போயிடுவோம். ஸோ நானும் குளிக்கலை கேஷ். ஸோ இன்னொரு ஃபுல்லாக இருக்குது. இப்போ மணி எத்தனை நீங்கள் பார்த்தீங்கன்னா ரூமில் கிடையாதுங்களா, நான் வெளியே போய் கரெக்டுறேன். ஸோ இதில் வந்துட்டு ஃபர்ஸ்ட் கிச்சன் வீடியோவை இந்த கச்சாங்க பாத்திரம் சமைக்கல இந்த கடையாக காமிச்சிருப்பேன். ஸோ மணி வந்துட்டு இப்போ 11:15 கேஷ். நானும் குடிக்கல. அதுக்கப்புறம் இது வந்துட்டு என் கலெக்ஷன் கைஸ். இது நானும் என் தம்பியை கலெக்ஷன் பண்ணிது. இதில் வந்துட்டு ஆரஞ்சு டிஐஒயில் இருக்குது, டிஐஒயிலே இருக்குது. ஸோ கொஞ்சம் இதெல்லாம் அழகாக வச்சுருந்தேன். ஸோ இதெல்லாம் ஏன் எக்குவரியம்குள்ளே வச்சுருன்னு கேட்காதீங்க. மீன் வளர்த்துட்டு இருந்தோம், 2-3 வாட்டி செத்துருச்சு. ஸோ எங்கள் பாட்டி சொல்லிட்டாங்க மீன் வளர்க்கனா செத்து தான் போதே. ஸோ அப்படியே சும்மா கிடந்துச்சு, அதனால தூக்கி இதுன்னு கடக்கணும். அப்புறம் பாக்ஸரில் எடுத்துக்கணும் கைஸ். நான் வந்துட்டு பாக்ஸர் தான் போடுவேன். ஒரு பாக்ஸரு, என் தம்பி சுழாரில் இருக்கு. பாக்ஸருக்கு கொஞ்சம் நிறையாவே எடுத்துக்குவோம். அவங்க என் சொந்தக்காரங்க வந்துட்டு அப்பார்ட்மெண்ட்டில் இருக்காங்க. ஸோ வந்துட்டு கீழே ஃபுல் மேலே ஜிம் எல்லாம் ஃப்ரீ தான். ஸோ அங்கே போய்ட்டு ஃபன் பண்ணுறோம். தஹசீல் அப்படின்னா அதுவும் ப்ளாக்ல வரும். ஸோ இதுவும் என் ஃபேவரட் சட்டை கேஷ். ஆனால் இது கோசமாக தான் இருக்கும், ஆனால் இந்த சட்டை எனக்கு பிடிக்கும். வேறு என்ன இருக்கு? வேறு அவ்வளோதாங்க செஞ்சாமா. எல்லாம் தூக்கி உள்ளே போட்டு இப்போ எப்படி கிடக்கு, நீ எல்லாம் பேக்கில் அடுக்கணும். ஒரு பேக்கு போதும், பத்தலைன்னா நம்ம வேறு எடுத்துக்கலாம். ஸோ நாளைக்கு என்ன பிளான்னா, ஸோ நாளைக்கு உள்ள பிளான் சொல்லிக்கிறேன். எங்கள் மாமா வந்திருக்காரு. ஸோ அவர் கூட வந்துட்டு நான் வந்துட்டு நெங்கேசம்ல இருக்கேங்க, ஓகேவா? எங்கள் மாமா வந்திருக்காரு, அவர் கூட வந்துட்டு நான் நேராக பாகாவை போவேன். ஸோ இப்படி தான் இருக்கு கைஸ். இதெல்லாம் அடுக்கி வைக்கணும். பிளான் சொல்ல வரேன்ட்டேன், பிளான் சொல்லிட்டு இருந்தேன். ஸோ நேராக பாகாவை போகிறோம். பாகாவை போய்ட்டு அங்கேருந்து தச்சன்கோலை வந்துட்டு தோப்பா பண்ணிட்டு நேராக சுரமன் கொமிட்டில் இறங்கிட்டு அங்கேருந்து நேராக கேல் சென்டர்லேருந்து லேன் மாற்றிட்டு அதுக்கப்புறம் வங்சா மாற்றிக்கணும். ஸோ அதெல்லாம் வந்துட்டு நாளைக்கு இல்லைன்னா ஒரே vlog-ஆ போட முடியாது. ஸோ பாட்டாக தான் போட முடியும். ஸோ வந்துட்டு நான் நிறைய வாட்டி ஷோன்னு வந்துட்டு சொல்லிக்கிட்டே இருப்பேன். அது ஏன்னு எனக்கும் தெரியாது, ஆனால் அந்த ஷோ நல்லா இருக்கு. ஸோ பார்த்தீங்களா, இப்போ தான் சொன்னேன். ஸோ இப்போதைக்கு நான் யூடியூப் சேனலில் வந்துட்டு இன்ட்ரோ இல்லை. ஸோ நான் ஏன் இன்ட்ரோ செய்யலைன்னா, என் யூடியூப் சேனல் பேர் வந்துட்டு என்ன வைக்கிறதில்ல, இப்போதைக்கு சும்மா வச்சு விட்ருக்கேன். ஃப்யூச்சரில் வந்துட்டு மாற்றுவோம். ஸோ மாற்றினோடனே நான் இன்ட்ரோ செய்கிறேன். இதெல்லாம் மடித்து பேக்குள்ளே சும்மாட் பண்ணோம். இதெல்லாம் பூர்மதில்லை. ஸோ இதுலேருந்து கொஞ்சம் கழிக்கணும் கைஸ். வைக்க வைப்போம். அதுக்கப்புறம் என்னென்னு பார்த்துட்டு எல்லாத்தையும் கழிச்சிடுவோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் ரூமில் அடுக்க போகிறது இல்லை கைஸ். ஏன்னா சரியான சூடாக இருக்குது. நம்ம வந்துட்டு ஹாலுக்கு போவோம். என் தம்பி வந்துட்டு வெளியே போய்ட்டு இப்போ தான் வந்தான். இப்போ அவன் வந்துட்டு இன்னும் குளிக்கல, அவனும் குளிக்கலை, நானும் இன்னும் குளிக்கலை. மணி 11 கூடியாச்சு. இதுக்கப்புறம் குளித்து சாப்பிட்ணும் வேறு. நாளைக்கு காலையில் வந்துட்டு ஷார்ப்பாக எங்கள் மாமா சொல்லிட்டு 7:30 மணிக்கெலாம் எழுந்திரிச்சிட்டு அவர் நேராக பாகாவில் இறக்கி விட்டுருவாரான். ஸோ அதனால் நாளைக்கு காலையில் சீக்கிரமாக எழுந்திரிக்கணும். இப்போ மணி 11 ஆச்சு. குளிச்சுட்டு சாப்பிட்ணும், இதெல்லாம் அடுக்கணும் வேறு. ஸோ இதெல்லாம் தூக்கிட்டே நான் ஹாலுக்கு போய்ட்டு அப்போ நான் கண்டினியூ பண்ணுறேங்க. ஸோ இதாங்க எங்கள் வீட்டு ஹால். ஸோ வந்துட்டு எங்கள் வீட்டு ஹால் வந்துட்டு சரியான பெருசுங்க, என்னை பொறுத்த வரைக்கும் பெருசு.
ஸோ நம்ம ஃபேனே இல்லாமல் தந்துக்குவோம். கொஞ்சம் அப்படி அப்படி தான் இருக்கோங்க. ஸோ என் தம்பி குடிச்சு ஸ்பீக்கர் என்னமோ கிடக்குது. ஸோ இந்த லைட்டை அடிச்சிடுவோம். இந்த லைட் வந்துட்டு இதுவும் ஷாப்பில் தான் கைஸ். எங்கள் வீட்டில் நிறைய ஷாப்பில் வாங்கின ஜாமான்லாம் இருக்குது. இதுவும் ஷாப்பில் தான் வாங்கினது, அந்த ஸ்பீக்கரும் ஷாப்பில் தான் வாங்கினது, ஏன் இந்த ஃபேன் கூட ஷாப்பில் தான் வாங்கினது கைஸ். கைஸ் இந்த 2 ஃபேன் ஷாப்பில் வாங்கினது. வேறு இந்த ஃபேன் ரிமோட்டு இதுவும் ஷாப்பில் தான் வாங்கினது. அப்படி இல்லை, இது வந்துட்டு இது ஃபேன் வாங்கினா இது அதே கொடுப்பாங்க. சாரி, நம்ம 5 வச்சுட்டு இதெல்லாம் அடுக்க ஆரம்பிச்சிடுவோம். ஸோ என் தம்பி வந்துட்டாங்க, அவன் பேக் தூக்கிட்டான். இதுக்கப்புறம் அவன் அடுக்க ஆரம்பிச்சிடுவான். ஓகே, இதுதான் என் தம்பியோட பேக்கு. ஸோ இதில் தான் அவன் சட்டெல்லாம் எடுத்து வைக்காம தான். ஸோ அவங்க ஹேர் ட்ரைவர் இருக்குது, அதில் என்னது இடம் இருந்துச்சுன்னா அது சும்பாட் பண்ணுவோம். ஸோ அங்கேயும் ஹேர் ட்ரைவர் இருக்கும். ஸோ இதுக்கும் வந்துட்டு எமர்ஜென்சி அப்புறம் புருஷி ஷாம்பு இதெல்லாம் எடுக்கணும் கைஸ். அதான் வந்துட்டு அப்புறம் பார்த்துக்குவோம். நீ என்ன டேப் எடுத்துகிட்டு வர போறியா? டேப் எடுத்துகிட்டு வர போறியா? நம்ம வேலையை பார்ப்போம். இதெல்லாம் அடுக்கிறதுக்குள்ளேயும் எங்கேருந்து ஆரம்பிக்கலாம்? சரி, ஒரு டைம் ஸ்லைப் போட்டுருவோம். ஸோ என் தம்பி வந்துட்டாங்க, சட்டையை ஆராய்ச்சி பண்ண வந்துட்டான். ஸோ என்ன உன் ஜாமான் என்னென்ன இருக்கு? ஸோ சூழல் எடுத்துட்டான். ஸோ என் வீட்டில் வந்துட்டு இது ஒரு பிரச்சனை கைஸ். எனக்கும் அவனும் ஒரே மாதிரி வாங்கி கொடுத்துருவாங்க, இல்லைன்னா நானும் அவனும் ஒரே சைஸு. ஸோ வந்துட்டு என் சட்டைலாம் அவன் போடுவான், அவன் சட்டையெல்லாம் நான் போடுவேன். யா என்கிட்ட இருக்கு நான் 2 வாரம் கிட்டே தங்குவேன்டா. நீ 1 வாரத்துலேயே வந்துடுவேன். அவ்வளோதான்டா, வேறு ஜாமான் இல்லைடா உன்னோட. அவ்வளோதான். இந்த சட்டை என்ன நீ எடுத்துக்கோ, எனக்கு இது வேணாம். இது என்னது, இந்த ப்ளூ கலரு தூக்கிட்டாங்க என்கிட்ட இருந்து. இட்ஸ் ஓகே, உங்கள்கிட்ட தூக்குறேன், நீ எடுத்துக்கிட்டேன். அதெல்லாம் என்னடா என்னோட அதெல்லாம் நம்மளோட. ஸோ இப்போ ஜீன்ஸ் வந்துட்டு கிழிஞ்சிருக்கு கைஸ். நாளைக்கு இவன் என்ன அவுட்ஃபிட்டில் இவன் என்ன அவுட்ஃபிட்டில் வரப்போறான்னு தெரியல. என் சட்டை ஒன்று இருக்கு என் ஜீன்ஸில். ஸோ இந்த மாதிரி ஒரு ட்ராக் பேண்ட் இது போடுறியா? காலடி நானும் வீட்டில் ட்ரை பண்ணியிருந்தேன். ஸோ ஜீன்ஸு கிழிச்சிட்டாங்க, ஜிம்னாஸ்டிக் பண்ணுற சொல்லிட்டு ஜீன்ஸை கிழிச்சிட்டான். ஓகே, நான் எல்லாம் மடித்து வச்சுட்டேன். ஸோ ஒரு ஆள் எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு தான் மடிச்சிருக்கேன். ஸோ இப்போ வந்துட்டு நான் என்னென்ன எடுத்துருக்கேன் காமிக்கிறேன். ஸோ சுலார் வந்துட்டு இங்கே பார்த்தீங்கன்னா என்கிட்ட 2 தான் இருக்குது. என்னடா இது, இன்னொரு சுலார் இருக்குது. ஸோ 3 சுலாரி பின்னாடி வேறு காஞ்சிக்கிட்டு பின்னாடி விழுதுனா எடுத்துட்டியா என்ன கதைன்னு தெரியல. ஸோ 3 சுலார் இருக்குது. அப்புறம் பின்னாடி நம்ம போய் செக் பண்ணுவோம். ஸோ சட்டை வந்துட்டு இது வந்துட்டு நார்மல் டிஷர்ட் கைஸ். 1 2 3 4 5 6 இருக்குது. ஸோ கொஞ்சம் குறைக்கணும். ஐயோ விழுந்துருச்சு. ஸோ அதுக்கப்புறம் நான் பார்த்துக்குவோம். ஸோ இது வந்துட்டு ஷர்ட் ஒன்று இருக்குது. அதுக்கப்புறம் ஜெர்சி கைஸ், இதுவும் வந்துட்டு ஷர்ட் கணக்கில் சேர்த்துக்கலாம். ஸோ 1 2 3 இருக்குது. ஸோ பாக்ஸரு 1 2 3 4 இருக்குது. இருக்கு கோயிலுக்கு போகிற சட்டை இருக்குது, மயில் சட்டை. ஸோ பாக்ஸர் வந்துட்டு ஸோ 4 தான் இருக்குது. அப்புறம் பின்னாடி நம்ம போய் பார்த்துக்குவோம். ஸோ இது நீட்டு கலர் ஸ்லுவாரு ஒன்று இருக்குது. ஸோ அப்புறம் ஜீன்ஸ் வேறு எடுத்துகிட்டு போவோம். ஸோ இது வந்துட்டு நீட்டு கை சட்டை. ஸோ இது வந்துட்டு 3 இருக்குது. எனக்கு கோயிலுக்கு இல்லைன்னா எங்கேனாச்சும் ஃபங்க்ஷன் போனால் இந்த சட்டை இருக்குது. ஸோ கையில் என்ன கருப்பாக இருக்குதுன்னு பார்க்காதீங்க. ஸோ இன்றைக்கி நான் மோட்டரில் நிறைய சீரியை டெஸ்ட் பண்ணல. ஸோ அதெல்லாம் ஒன்று குளிக்கும் போது அதெல்லாம் கழுவினோம். ஸோ இதெல்லாம் அடுக்கி வைக்கணும். ஸோ நான் என்ன நினைக்கிறேன்னா, இதெல்லாம் இங்கே இருக்கட்டும், நம்ம பின்னாடி காஞ்சிட்டோடனே ஒரு அடியாக அடுக்கிக்கும் தோணுது. ஸோ இதெல்லாம் கொஞ்சம் குறைக்க வேண்டியது எனக்கு கைஸ். முக்கியமாக இந்த சட்டை கைஸ், இந்த சட்டை எனக்கு சத்தியமாக பிடிக்கல. ஸோ இதை எடுத்து வச்சுக்குவோம். இந்த சட்டையும் இது எதுக்கும் நம்ம வந்துட்டு ஓகே. இது வந்துட்டு என்னது என்ன சொல்கிறது, இது எடுக்க மாட்டோம். ஓகே, இது வந்துட்டு கன்ஃபார்ம் நான் இங்கே வச்சுருவோம் இல்லைங்களா. இந்த சட்டை இது கன்ஃபார்ம். இது ரொம்ப வெளுத்து போய் கிடக்குது. இது கன்ஃபார்ம். இதெல்லாம் பார்த்து இங்கே இருக்கட்டும். சுலார் 3மே கன்ஃபார்ம். 3 சுலார் தான் இருக்குது, மாற்றி துவச்சி போட்டுக்கணும். ஸோ இது வந்துட்டு அந்த கரை பட்டுருந்துச்சு அந்த ஹாட் ராக்கரோட கைஸ். ஸோ ஆனால் இது என் ஃபேவரட் சட்டை. ஸோ இது நம்ம எடுத்துகிட்டு போவோம். ஜெர்சி 3 கன்ஃபார்ம்,
இது கன்ஃபார்ம். இது வந்துட்டு அங்கே அவ்வளோ குளிரா கைஸ் கேளுன்னு. ஸோ ரொம்ப நீட்டு கைஸ் சட்டையாக இருக்குது. ஸோ இது வச்சுருவோம். இது எடுத்துகிட்டு போவோம். இது ஒன்று போதும் கைஸ். இது நாட் அந்த 2 இது வந்துட்டு இங்கிட்ட எடுத்துகிறேன். ஸோ இது வந்துட்டு நாட் கன்ஃபார்ம். வேறு அப்புறம் இது கைஸ் இதுவும் வந்துட்டு தாதாடி ஓகே அங்கே போட்டுருந்தோம். பாக்ஸர் வந்துட்டு எல்லாமே கன்ஃபார்ம் கைஸ். பாக்ஸர் வந்துட்டு இங்கே 4 தான் இருக்குது. 1 2 3 4 தான் இருக்குது கைஸ். இப்போ வந்துட்டு நம்ம என்ன பண்ணுறோன்னா இந்த சட்டெல்லாம் எடுத்து நம்ம ட்ராவலில் திரும்பி வச்சிட வேண்டியதான். அவன் சட்டெல்லாம் எடுத்துட்டியாடா? இவன் பாருங்க கைஸ் என்ன பண்ணி வச்சுருக்கானு ரூபா அநியாயம் பண்ணி வச்சுருக்காங்க கைஸ். என்னடா இந்த சட்டெல்லாம் எடுத்துகிட்டு வர போறியாடா? ஏன்டா இந்த சட்டை 2 மஞ்சள் கலர் வச்சிடுறா. எங்கே போனால் இந்த மஞ்சள் கலர் தான் போட்டு வர. என் சட்டை கைஸ் இவன் வந்துட்டு ஒரு பேக் இவனுக்கு பத்தாத போல். இது ஏன்டா அப்படி போட்டு வச்சிருக்கேன்? ஒரு பேக் பத்தாதா? எவ்வளோ சட்டை எடுத்தா ஒரு பேக் எடுத்துருப்போம். 2 பேக் எடுத்துருப்போம். நான் ஒரு பேக் தான் எடுத்துகிட்டு போனேன். இது வந்துட்டு நம்ம ட்ராவல் வச்சிருவோம். பெரிய பேக்குடா. பெரிய பேக்கு சொல்லாதடா, கொஞ்சம் வருஷம் நனைஞ்சிடும்டா. அது நான் 5 மினிட் கிராஃபில் பண்ணவனுங்க. அது இந்த நிறைய சுருட்டி பண்ணுங்களா அதான் பண்ணோம். ஸோ வந்துட்டு நம்ம ஜாமா வேறு எங்கேனாச்சும் பர்ஸ் அப்புறம் இந்த பேக் ஒன்று எடுத்துக்கணும். கைக்கு போகிறது. என் வாட்ச் நிலமை பாருங்க. சும்மா அழகுக்கு தான் கைஸ் போட்டுட்ருக்கேன். ஸோ காசு இருந்தால் ஒன்று வாங்கினோம். ஸோ இதுதான் கைஸ் அந்த CDI. ஸோ இது ஏன் கழட்டி இங்கே வச்சுருக்கேன்னா மோட்டர்லாம் செஞ்சு உடனே அப்படி தான் போடணும். ஸோ ப்ராஜெக்ட் EX5 வந்துட்டு ப்ளேலிஸ்ட்டில் இருக்கும், மறக்காமல் பாருங்கள். ஸோ பழைய CDI. ஸோ இது வந்துட்டு நம்ம பத்திரமா வைக்கணும். இல்லைனா எங்கள் அப்பா பார்த்தாருன்னா நான் கேள்வி கேட்பார். ஸோ இது நட்டு வேறு இருக்குது. ஓகே கைஸ் அவ்வளோதான். டிஷ்யூ ஒன்று எடுத்துக்கோ. அதுக்கோ நான் ஒரு பேக்கெட்டில் டிஷ்யூ வாங்கினேண்ணே. இது வந்துட்டு கொஞ்சம் பொக்கிஷமான ட்ரா கைஸ். இங்கேயும் பாக்ஸர் ஒன்று இருக்குது. இங்கே ஒரு பாக்ஸர். பாக்ஸர் இங்கே நிறையா இருக்குது கைஸ். இப்போ 3 கிடச்சிருக்கு. இங்கே சாக்ஸும் எடுத்துக்கோங்க கைஸ். நம்ம ஷூ போட்டு போவோம். கொஞ்சம் இன்னொரு பாக்ஸர் இருக்குது. 4 பாக்ஸர். வேறு சாக்ஸ் எடுத்துக்குவோம். இது சொல்ல நல்ல சாக்ஸ் இருக்கா? கிரே கலர் அதுமாதிரி சாக்ஸ் இல்லை. எங்கடா என் சாக்ஸ்லாம் எங்கடா? டிஷ்யூ பாஸாக இருக்குது. கண்ணாடி இது வேணுமா? வேணாம். வேறு என்ன இருக்குது? இங்கே ஒரு பாக்ஸர் இருக்குது. பாக்ஸர்லாம் பின்னாடி இருக்குடா. ஸோ டிஷ்யூ வந்துட்டு அங்கே ஒன்று எடுத்துருக்கேன். ஸோ இங்கே 2 இருக்கட்டும். அப்புறம் நான் வந்துட்டு நம்ம ஒரு ஜோக்கான சாக்ஸு பார்ப்போங்க. சாக்ஸு இருக்கும் ஆனால் வந்துட்டு இதில் தேடணும். அதான் வந்துட்டு அது அப்புறம் தேடணும். இங்கே ஷாம்பு கிம்பும் எடுத்துகிட்டு வந்துட்டான். ஸோ நானும் இன்னும் எடுக்கல. ஸோ இப்போ என்ன கதைன்னா எங்கள் அப்பா வந்துட்டு வெளியே போய்ட்டு வந்துட்டார். ஸோ எங்கள் மாமா வந்துட்டு இங்கே தான் படுப்பார். ஸோ இந்த ஏரியா வந்துட்டு க்ளீன் பண்ணோம். ஸோ இதெல்லாம் தூக்கிட்டு என் ரூமுக்கு போனப்போ ஸோ மேஜிக் பார்க்குறீங்களா? ஸோ என் ரூமுக்கு வந்துச்சு கேஷ் தான். ரூமு கொஞ்சம் மெஸ்ஸியாக இருக்கும். ஸோ வந்துட்டு அதெல்லாம் கண்டுக்காதீங்க. பிகாஸ் திஸ் இஸ் வாலிப வயசு. ஸோ இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் எங்கள் காலேஜ்லேருந்து எடுத்த துணிங்க. இது எங்கள் மாமாவோட துணி. ஸோ இந்த அலுமாரி வேறு உடஞ்சிருச்சு. ஸோ இங்கேயும் அந்த மாதிரி தான் இருக்குது. என் ரூம் கொஞ்சம் ரிவ்யூ பண்ணிக்கிறேன். ஸோ மேலே வந்துட்டு சொந்தக்காரங்க வந்தாங்கன்னா மெத்தை இருக்குது. அப்புறம் ஜன்னல் இருக்குது. இந்த ஃபேன் என்னத்துக்கு வச்சுருக்கேன்னா அது ஒரு பெரிய கதை. இந்த ஃபேன் இந்த காற்று தான் நான் பாய்ப்பேன். ஸோ இந்த ஃபேன் வந்துட்டு இப்போ நான் காட்டுறேன் உங்களுக்கு எந்த அளவுக்கு விங் பிளாஸ் அடிக்கும் பாருங்கள். ஸோ பாருங்க கைஸ். ஸோ இது ஒன்றாவதா? ஸோ இது 2ஆவதா? இது 3ஆவது கைஸ். ஸோ நான் பேசுகிறது உங்களுக்கு கிளியராக கேட்கணும்னு நினைக்கிறேன். ஸோ சத்தியமாக காற்று அடிக்க மாட்டேங்குது. எக்ஸாம்பிள் ஒரு பேப்பரு இந்த பைய எடுத்தவங்க கிட்ட காமிக்க. அவ்வளோதான் கைஸ். ஸோ 1 வைக்கிறேன். 1ஓட வேகத்தை பாருங்கள். 1 நேரம் லைட்டாக பறக்கும். ஸோ 3 வைக்கிறேன் பாருங்கள். எங்கே? அவ்வளோதான் கைஸ். இந்த ஃபேன் சும்மா தான் வந்துட்டு நான் 2 இல்லைன்னா 1 வச்சு தான் படுப்பேன். ஸோ அதனால தான் இந்த ஃபேன் வச்சுக்குவேன். ஸோ எங்கள் அப்பா பார்த்திங்கன்னா இது நாஸ்டில் மாட்டிட்டு வந்துருக்காரு கைஸ். என் தம்பி இன்னும் சாப்பிட்டுட்டு அடிக்கிட்டு அதுக்கப்புறம் குளிக்கிறானா. ஸோ நம்ம நாஸ்டில் இங்கே இருக்குது. மணி 8 பாண்டா போகுது. சாப்பிட்டுட்டு
குளிச்சுட்டு 7:30 மணிக்கு எழுந்திரிக்கணும், கிளம்புறோம். ஸோ கைஸ் நான் அப்படியே வ்ளாக் பண்ணிக்கிட்டு இருந்தேன். என்னது சார்ஜர் முடிஞ்சிச்சு. ஸோ நான் போய்ட்டு குளிச்சுட்டு ஃபோன் சார்ஜ் போட்டு போகிறேன். 5% தான் இருக்குது. ஸோ இது பார்த்தீங்கன்னா எங்கள் பாட்டி வந்துட்டு அங்கே இருக்காங்க, அங்கே ஸ்கேலில் இருக்காங்க. ஸோ அவங்களோட சட்டை சுழர்னு எடுத்து சொன்னாங்க. 2 கையிலையும் ஒரு சட்டை அண்ட் சுழரு. இது வந்துட்டு பட்டாப்பட்டி கைஸ். ஸோ பட்டாப்பட்டி அப்புறம் இது வந்துட்டு பாக்ஸில் இப்போ எக்ஸ்ட்ராவாக தப்பாக வந்துச்சு. இது வந்துட்டு அவுட்ஃபிட்லாம் வந்துட்டு பக்கத்தில் இருந்து இங்கே எடுத்துகிட்டு வந்துட்டேன். அண்ட் இது எடுத்துகிட்டு போனோம் ஹெட்ஃபோனு. இந்த சட்டையும் வந்துட்டு தப்பாக வச்சு உண்டு. ஸோ நம்ம இதுக்கப்புறம் வந்துட்டு இது திருப்பியும் எல்லாம் என்னது அடுக்கிக்கிட்டு இது கழிக்கணும். இப்போ நான் போய் குளிச்சுட்டு ஷாம்பு புருஷ எல்லாத்தையும் எடுக்கணும், ஃபேஸ் வாஷ் எல்லாம். அதுக்கப்புறம் முன்னிக்கு நான் பர்ஸு பேக் எல்லாம் காட்டினேன், அதெல்லாம் வந்துட்டு முதல் இங்கே வச்சுட்டு எல்லாத்தையும் அடுக்கிட்டு அதுக்கப்புறம் அவ்வளோதான். ஸோ நான் போய்ட்டு குளிக்க போகிறேன். குளிச்சுட்டு ஃபோன் சார்ஜ் போடுவோம். 5 பர்சன்ட் தாங்க கேஸ், வீடியோ கூட எடுக்கும்ல. 2% வந்துட்டு நம்ம வீடியோ எடுத்துருந்தோம், பட்டுன்னு வெளியாச்சு. ஸோ இப்போ போய்ட்டு குளிச்சுட்டு ஃபோன் சார்ஜ் போட்டு ஸோ கேஸ் இப்போ தான் சாப்பிட்டு வந்தேன் கேஸ். ஸோ நாசிலுமா பொட்டாஸ் இருந்துச்சு, நெஸ்கேஃபி கவுகாவை கலக்குனேன். ஸோ அந்த ஃபோட்டோவை ஆட் பண்ணிட்டேன். சாப்பிட்றது எடுக்க முடியல ஏன்னா ஃபோனில் பேட்ரி இல்லை. ஸோ பட்டுன்னு சாப்பிட்டு குளிச்சுட்டு பண்ணி அடுக்கணும். டைம் இல்லை நம்மளுக்கு, அப்படி சீக்கிரமாக இருந்திருக்கணும். ஸோ நான் அடுக்கிறதுக்கு கூட வந்துட்டு வீடியோ காமிக்க மாட்டேன்னு நினைக்கிறேன், ஏன்னா ஃபோனில் பேட்ரி இல்லை, சார்ஜர் இல்லை. ஸோ 2 ஒன்று தான். ஸோ இதெல்லாம் அடுக்கிட்டு நான் வந்துட்டு அப்படியே கண்டினியூ பண்ணுறேன். ஸோ நான் இப்போதைக்கு கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்லிக்கிறேன். ஸோ வந்துட்டு புதுசாக சாக்ஸி ஆட் ஆகிடுச்சு. ஸோ ஷாம்பு புருசில் அதெல்லாம் வந்துட்டு நான் அப்புறம் நாளைக்கு எடுத்துக்கலான்னு இருக்கேன். ஏன்னா வந்துட்டு நாளைக்கு காலையில் பாய்க்கணும். என் துண்டு இங்கே இருக்குது, இந்த துண்டு வந்துட்டு பார்த்து கொஞ்சம் ஈரமாக இருக்குது. ஸோ இது காஞ்சிடும், இதுவும் எடுத்துகிட்டு போகணும் நாளைக்கு. ஸோ அவ்வளோதாங்க. அப்புறம் எங்கள் பாட்டியோட சட்டை ஏன் ஃபோக்கஸ் ஆக முடியல கொஞ்சம். ஸோ அப்புறம் எங்கள் பாட்டியோட சட்டைலாம் இருக்குது. ஸோ இதெல்லாம் அடிக்கிட்டு அப்புறம் வரேன். ஸோ இதெல்லாம் 10 தெரில, எது 10 அதெல்லாம் வந்துட்டு நான் அப்புறம் இது பண்ணிக்கிறேன். ஸோ உங்கள்கிட்ட எது இருந்தாலும் அப்டேட் பண்ணுறேன். ஸோ நான் அப்புறம் வரேன் அடிக்கிட்டு. ஸோ கைஸ் எல்லாத்தையும் எடுத்து வச்சாச்சு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா பேக்கி பிஞ்சிருச்சு கைஸ். ஸோ இந்த பக்கெட்டு வந்துட்டு பாக்ஸரி அப்புறம் பாட்டியோட சட்டை கைட்லாம் இருக்குது. இந்த பக்கெட்டு பார்த்தீங்கன்னா கீழே ஃபுல்லாரி மேலே சட்டை வச்சுருக்கேன். ஸோ இதுக்கப்புறம் இடம் இல்லை, ஏன் ஃபோக்கஸ் ஆக மாட்டேங்குது இல்லை கொஞ்சம் வாய். ஸோ இதுக்கப்புறம் இடம் இல்லை, ஏன் ஃபோக்கஸ் இதுக்கப்புறம் இடம் இல்லை. இந்த ஜிப்பில் வந்துட்டு பூஸு அப்புறம் நம்ம வைக்கணும். அப்புறம் என் பர்ஸ் பேக்கெலாம் வந்துட்டு அதுவும் எடுத்துகிட்டு போகணும். ஸோ இது ஓரமாக வைப்போம். இன்னும் துண்டு வேறு வைக்கணும் கைஸ், துண்டு வேறு வைக்கல, நாளைக்கு தான் வைக்கணும். 10 அரை பத்தும். ஸோ இது வந்துட்டு நாளைக்கு போடுறதுக்கு அவுட்ஃபிட் அண்ட் சாக்ஸு வேறு ஏதாச்சும் கலரில் சாக்ஸ் பார்த்தா இல்லை, பிளாக் கலர் தான் இருந்துச்சு. இட்ஸ் ஓகே. ஸோ இப்போ வந்துட்டு இந்த இடத்துலாம் செட்டில் பண்ணுங்க, ஃபுல்லாக செட்டில் பண்ணிட்டு படுத்துட்டு எடிட் வேறு பண்ணோம். அது மணி எத்தனையாமான்னு தெரில. ஓகே மணி பார்த்திங்கன்னா 1 போகுது கைஸ், 1 போகுது. ஸோ இதெல்லாம் க்ளியர் பண்ணிட்டு எடிட் பண்ணோம், அதான் வந்துட்டு இருக்கிறது தலைவலி. ஸோ எல்லாம் எடிட் பண்ணிட்டு படுத்துட்டேங்க. முடிஞ்சால் இன்றைக்கி அப்லோட் பண்ணுவேன், இல்லைன்னா நாளைக்கு. ஸோ வந்துட்டு ஸோ அடுத்த வ்ளாகில் நீங்கள் என்ன பார்ப்பீங்கன்னா எந்திரிச்சு அப்புறம் இங்கேருந்து பாகா போகிறது. ஸோ எவ்வளோ தூரம் ரெக்கார்ட் பண்ண முடியும் அவ்வளோ தூரம் நான் ரெக்கார்ட் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ வந்து அந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி ஷேர் பண்ணி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் பட்டன் அமைக்கிறீங்க. பீஸ்.